சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் IPS சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் தொல்லை அளித்ததாக பெண் காவலர் கொடுத்த புகாரில் DGP அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, விரிவான விவரங்கள். வணக்கம். பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமாரை சஸ்பெண்ட் செய்து தமிழக காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 1999ஆம் ஆண்டு பேட்சான மகேஷ்குமார் தென்காசியை சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் பல்வேறு மாவட்டங்களில் துணை ஆணையராக பணியாற்றிய பிறகு சென்னையில் தெற்கு மாவட்டத்தில் போக்குவரத்து துணை ஆணையராக பணியாற்றி வந்துள்ளார். இதனையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு 10க்கும் மேற்பட்ட IPS அதிகாரிகளுக்கு பதவி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதில் இவருக்கும் IPS அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் இவர் போக்குவரத்து இணை ஆணையராக பணியாற்றிருக்கிறார். இதனை அடுத்து இவர் மீது பெண் காவலர் ஒருவர் வழக்கறிஞருடன் நேற்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனுவை அளிக்க வந்திருக்கிறார். ஒவ்வொரு புதன்கிழமை என்றும் காவல் ஆணையர் நேரில் பொதுமக்களை சந்திப்பார். அதன்படி பாலியல் தொல்லை அளித்த பெண் காவலர் கொடுத்த புகாரில் சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் IPS சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். IPS அதிகாரி மீது பெண் காவலர் புகார் கொடுத்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பெண் காவலருக்கு விலை உயர்ந்த செல்போன் மற்றும் உயரக சாக்லேட் கொடுத்து பாலியல் தொல்லை ஈடுபட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் முரளி தொடர்ந்து வழங்க நாம் கேட்கலாம். முரளி, தொடர்ந்து விவரங்கள். வணக்கம். பெண் காவலர் ஒருவர் IPS அதிகாரி மீது புகார் மனு அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த IPS அதிகாரி வழங்கிய விலை உயர்ந்த ஆப்பிள் செல்போன் மற்றும் அவர் வழங்கிய உயர் ரக சாக்லேட்டுடன் நேரடியாக DGP அலுவலகத்திற்கு சென்று இந்த புகார் மனுவை அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் தமிழக DGP அவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 1999ஆம் ஆண்டு பேட்சான மகேஷ்குமார் பல்வேறு மாவட்டங்களில் துணை ஆணையராக பணியாற்றிய பிறகு சென்னையில் போக்குவரத்து துணை ஆணையராக பணியாற்றிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த வருடம் பல நபர்களுக்கு IPS அந்தஸ்து வழங்கப்பட்டது. அந்த IPS அந்தஸ்தில் இவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. குரூப் 1 தேர்ச்சி பெற்ற இவர் கடந்த வருடம் தான் IPS அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வடக்கு மண்டல இணை ஆணையராக மகேஷ்குமார் பணியாற்றி வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இவருடைய அலுவலகத்தில் பணியாற்றிய பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் வந்திருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் அந்த பெண் நேரடியாக நேற்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல் ஆணையர் அருணை சந்தித்து நேரில் அந்த புகாரை வழங்கியிருக்கிறார். அவர் நேரடியாக IPS அதிகாரிகள் மீது புகார் கொடுக்க வேண்டும் என்றால் DGP அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த பெண் நேரடியாக DGP அலுவலகத்திற்கு சென்று இந்த புகாரை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் புகாரை வழங்கும் போது அந்த IPS அதிகாரி கொடுத்த விலை உயர்ந்த செல்போன், அதே போன்று அவர் வழங்கிய அனைத்து கிஃப்ட் பொருட்களுமே DGP அலுவலகத்தில் அவர் ஆவணமாக சமர்ப்பித்திருக்கிறார். அந்த விசாரணையில் DGP அவரை தற்காலிக பணியிட நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அந்த விசாரணை கமிட்டியில் IPS அதிகாரி சீமா அகர்வால் தலைமையில் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகுதான் இன்னும் இவர் மீது 2 பெண் காவலர்கள் புகார் அளித்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சீமா அகர்வால் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இவர், அதாவது இந்த பெண் காவலர் இந்த IPS அதிகாரி கொடுத்த கிஃப்டுடன் வந்து இந்த புகாரை கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே முன்னாள் DGP இதே போன்று பெண் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது ஒரு IPS அதிகாரி மீது பெண் காவலர் ஒருவர் கொடுத்த புகார் தற்பொழுது அதிர்ச்சியும் சலசலத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி.